ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. குட். என்னடா முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? உங்ககிட்ட பேசணும்பா. சொல்லுடா. அப்பா, நான் எது சொன்னாலும் செய்வீங்கல்ல? அதுல என்னடா சந்தேகம்? கேட்டேன்ப்பா. சொல்லு. இப்ப அப்பா கிட்ட நீ என்ன சொல்ல போற? நான் என்ன செய்யணும்? அப்பா, அம்மா நினைவு நாள் அன்னைக்கு ஒரு பூஜை நடத்த போறதா சொன்னீங்கல்ல? ஆமா, நீதான் அந்த பூஜையை பண்ண போற. அந்த பூஜைக்கு என்னடா? வேண்டாம்ப்பா, அந்த பூஜை வேண்டாம். ஏண்டா? அம்மா அம்மா நம்ம கூடவே இருக்கட்டும். நாம பூஜை பண்ணி அனுப்ப வேண்டாம். அபி, நீங்க எதுவும் சொல்லாதீங்கப்பா. என்னால முடியாது. என் கூடவே இருக்கிற என் அம்மாவை அனுப்ப முடியாது. அபி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இங்க பாரு அபி, இறந்தவங்க கடவுள்கிட்டே இருக்கணும். இப்படி ஆவியா அலையக்கூடாது. ஏன்பா என் அம்மா இறந்தாங்க? விதி. அவ நேரம் முடிஞ்சிருச்சு, போயிட்டா. அம்மா நேரம் முடியலப்பா, அதனாலதான் அம்மா போகல. கண்டதெல்லாம் யோசிக்காத அபி. நீ சின்ன குழந்தை, உனக்கு புரியாது. உங்களுக்கு தான்ப்பா புரியல. நான் சின்ன குழந்தைப்பா. என் அம்மா என் கூட தான் இருக்கணும். அதையே உங்களுக்கு புரிய மாட்டேது. அவ ஆவியா அலையிறது வலியாப்பா? அம்மாக்கு வலியா? இருக்காதுப்பா, அம்மாக்கு வலியா இருக்காது. ஏன்னா அவங்க இருக்கிறது நமக்காக. அவங்களுக்கு நம்ம கூட இருக்கிறது ஹாப்பியா இருக்கும்பா. ப்ளீஸ் அபி, நீயும் அழுது என்னையும் அழ வைக்காத. நீ நானும் பூஜை பண்ணி ஆகணும். அம்மாவை அனுப்பி ஆகணும். சாரிப்பா, என்னால முடியாது. நீங்க ஒரு வேளை என்னை விட்டுட்டு அந்த பூஜை நடத்துனீங்கன்னா நான் பிரேயர் பண்ணுவேன். என்னை விட்டு போகாதமான பிரேயர் பண்ணுவேன். அபி, என் அம்மாப்பா எனக்கு வேணும். என் கூட இருக்கணும். எப்போதும் என் கூட இருக்கணும். முடியாது அபி. அத நீங்க சொல்லாதீங்க. அம்மா சொல்லட்டும். அம்மா வந்து நேர்ல சொல்லட்டும். என் கூட உங்க கூட இருக்க முடியாதுன்னு. ஆனா நான் விட மாட்டேன்ப்பா. அம்மா காலை பிடிச்சிட்டு என்னை விட்டு போகாதீங்கன்னு அழுவேன்.